கேசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நம்ம ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 804. நம்ம கொடுத்துற 804 நம்ம வந்து ஒரு ஃபுல் வினிங்கை தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, ஃபுல் வினிங்கை நீங்கள் வந்து எடுத்துருக்கோம். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 80, ஆல் போர்டுக்கு 80 தான் நம்ம வந்து கொடுத்துப்போம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஏ போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 8ஆம் நம்பரே கொடுத்துருப்பேன். வந்துச்சு கணக்கில் அப்படி தான் வந்திருக்கும். நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு ஏன் ஜீரோவை நான் கொடுத்தேன்னா, ஜீரோவை நீங்கள் கம்பல்சரி கேமில் வரனால தான் நான் வந்து 2 நம்பருமே நான் வந்து கொடுத்தேன். இல்லைன்னா நான் வந்து சிங்கிள் நம்பரே நான் எப்பயுமே கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு வந்து 2 நம்பரும் கொடுத்த காரணம் எனக்கு ஜீரோவை அதிகமாக எனக்கு வந்துச்சு. அதனால தான் நம்ம ஜீரோவை சேர்த்து கொடுத்தேன். நீங்களே இந்த மெத்தட் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் மொதல் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு எல்லா நாளுமே பாஸ் ஆச்சு. ஓகேவா, நான் ஏன் அந்த ஜீரோவும் நம்ம சேர்த்து கொண்டு வந்தேன்னா, இந்த ஜீரோவும் கேமில் வரனால தான் நான் கொண்டு வந்தேன். நான் அதனால தான் ஆல் போர்டுக்கும் அதையும் கொண்டு வந்து கொடுத்தேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டு சி போர்டுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 1 4 கொடுத்துருந்தோம். ஓகேவா, 1 4 நமக்கு கொடுத்துருந்தோம். ஏ போர்டுக்கு 8 0 கொடுத்துருந்தேன். நமக்கு 84 ஏசிக்கு ஏபி அல்லது ஏசிக்கு வைக்க சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஏபி அல்லது ஏசிக்கு வச்சு சொல்லியிருப்பேன். வச்சிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா, ஏபி அல்லது ஏசிக்கு 4 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 84 04 நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம டார்கெட் பண்ணது ஏபிஏசியில் 84 நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கு, ஏசிலையும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எண்டில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 804. ஓகேவா, 804 இந்த 3 நம்பருக்கு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த 3 நம்பருக்குமே நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சூப்பராக பாஸ் ஆகணும். ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வினிங்காக எடுத்துருக்கலாம். ஓகேவா, இன்றைக்கும் ஓரளவுக்கு சூப்பரான வினிங்ஸ் தான் இருக்குது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி விட்டால் தான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளையும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக்லேயே வீடியோ போட்டிருக்கோம். ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் வின்னிங்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, இன்றைக்கி ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறேன். அதிக நம்பர்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு குழப்பக்கூடாது நான் வந்து ஏபி அல்லது ஏசிக்கு நான் வைக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஈஸி வின்னிங்ஸ் எடுத்துட்டோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஏ போர்டுக்கான நம்பர் தான் எடுக்கிறோம். ஓகேவா, இதில் நான் ஸ்ட்ராங் நம்பரை நான் வந்து சொல்லிடுறேன். நாளைக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆல் போர்டு சிங்கிள் நம்பரே வின்னிங்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா, நம்ம வந்து 046 வச்சு நம்ம அடுத்த நாள் விட தொடர்ந்து ஏ போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். சில டைம் போர்டு மாதிரியும் வரணும். நான் வந்து கலந்து கொடுத்துருவேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே பண்ணலாம். ஓகேவா, வாங்க நம்ம வந்து 044 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டுக்கான நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 044 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 154. ஓகேவா, 154. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 044 வச்சு எடுக்கிறோம். நமக்கு வந்து 02 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 246. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 246 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, அப்படி இல்லைன்னா 9 நம்பர் எடுப்போம். ஓகே, ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுல்ஸே பாஸ் ஆகும். ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து ரூட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பக்கத்தார் நம்பர் தான் எடுப்பேன். ஓகே, மேக்ஸிமம் 2 நம்பர்ஸ் பாஸ் ஆகும். ஆனால் 9 நம்பர்ஸ் பக்கத்தில் பாஸ் ஆகும். அப்படி தான் கணக்கில் வரும் இந்த ரூட் மெத்தடு. உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாக பழைய ஆளுகளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம வீடியோ பார்த்தீங்களுக்கு புதுசாக உங்களுக்கு தெரியாது. அதுக்கோசம் நான் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சுருக்கு. நமக்கு 7 9 கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 932. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 ரூட் ஆப்ஷன் 154 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் நமக்கு வந்து 8 அல்லது 1. 8 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சிருக்கு. நமக்கு 8 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 804. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 போட்டு எடுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 3 7 நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணும்போது வந்து நாளைக்கு 7ஆம் நம்பர் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். 100க்கு 150% கூட என் கணக்கில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் 7ஆம் நம்பரு. அதனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா மகளே, இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 நாளைக்கு கேமில் வந்தாலும் சில டைம் போர்டு மாறியும் வரலாம். அதுவும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. ஏ போர்டுக்கும் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் வேறு போர்டில் உங்கள் கணக்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து ஆல் போர்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த போர்டில் வருதுன்ட்டு வீடியோ போடுவோம். ஓகே, எப்பயுமே அப்படி தான் போடுவோம். அதனால தான் நம்ம வந்து மினிஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். அதனால் ஒரு சில டைம் போர்டு மாறி வந்தால் நான் வந்து திருப்பியும் நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ப்ளே பண்ணுங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் கணக்கில் வேறு போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம கணக்கில் ஏ போர்டுக்கு வருது, அதனால் நான் ஏ போர்டுக்கே கொடுக்குறேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் எடுக்கிறோம். ஓகே, நேற்று மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 days நம்ம வந்து எடுத்து பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 044 வச்சு நம்ம அடுத்த நாள் கூட பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 044 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 164. ஓகேவா, 164. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நம்ம கிடைச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 7. 4, 7 தான் நம்ம கிடைச்ச. அடுத்த நாள் பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 044 வச்சுருக்கோம். நமக்கு 4, 7ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 246. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் பி போர்டு சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர், அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர். ஓகே, 3, 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சுருக்கோம். நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் பி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 932. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 932 ரூட் ஆப்ஷன் 164 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 4, 2 தான் நமக்கு கிடைச்ச. அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 804. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 804 ரூட் ஆப்ஷன் 164 போட்டு எடுக்கிறோம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் 2, அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர். ஓகேவா, நம்ம கிடைச்சி 2, 3 கிடைச்சிருக்கு. 2, 3 தான் நமக்கு கிடைச்ச. அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சு எடுக்கிறோம். நமக்கு வந்து 2 அல்லது 3ஆம் நம்பர் பிசி போர்டு வரணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 2 நாள் 040 வச்சு எடுக்குன்னு நமக்கு 4ஆம் நம்பர் பி போர்டு, அடுத்து 3ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டு, அடுத்து நமக்கு சி போர்டு 4. நாளைக்கும் சி போர்டுக்கு 2, 3 வரலாம். ஓகேவா, சி போர்டுக்கு வரலாம். உங்கள் கணக்கில் பி போர்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் வின்னிஸ் கொடுக்கணும் தான் என்னோடய கணிப்பு. அது வந்தால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ண மக்களே. நம்ம சொல்கிறேன்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, வின்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்குன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். அதிகமாக பண்ணாதீங்க. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் ஒரு 1000 வின்னிங்ஸ் வரும். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 2, 3, அப்படி இல்லைன்னா மீண்டும் 4ஆம் நம்பர் ஒரு செட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு 4ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன். அப்படின்னா பி போர்டுக்கு அல்லது சி போர்டுக்கு ஒரு 4ஆம் நம்பர் எனக்கு வந்து வர மாதிரி தான் இருக்குது. மீண்டும் அப்படின்னா 4, 5 ஒரு நம்பர்ஸ் வரணும். ஓகே, பி போர்டு சி போர்டுக்கு அதுதான் என்னோடய டார்கெட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 நம்பர்ஸ் கூட தான் எனக்கு பிசியோடு சி போர்டு வரும். மெயினாக நீங்கள் 2, 3 ட்ரை பண்ணாலும் வின்னிங்ஸ் வரும். ஃபுல் வின்னிங் வேணும்னா இந்த 4, 5 எல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுக்கிறோம். ஓகே, நான் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஏபி அல்லது ஏசி. ஓகேவா, ஏபிக்கு அல்லது ஏசி. ஓகேவா, ஏபி அல்லது ஏசிக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 74. எனக்கு வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் வந்து 72, 73, இந்த 74 இந்த 3 நம்பர்லேயே வின்னிங்ஸ் வரலாம். உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் தான் வருதுன்னா 3ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் 7ஆம் நம்பர் வந்தால் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். வின்னிங்ஸ் எடுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஓகேவா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க மறக்காமல். ஓகே, நாளைக்கு நான் ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், இந்த 4 நம்பர்ஸில் வின்னிங்ஸ் வரலாம்னு நினைக்கிறேன்.
வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சப்போர்ட்டாக நினச்சிங்க. இது கூட மேட்ச் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அப்படியே மேட்ச் போட்டிங்கன்னா வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்கள், மீண்டும் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.